கேரளத்தின் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். ஆனந்தி, கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் அமோக வெற்றி பெற்ற பின்னரும் 11 நாட்களாக கேரளத்தின் முதலமைச்சர் கே.சி. வேணுகோபாலா, ரமேஷ் சென்னிதலாவா, வி.டி. சதீஷனா என்ற குழப்பம் நீடித்து வந்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இன்று அங்கு கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் கடந்த 5 ஆண்டுகளாக பினராயி விஜயன் அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டு இந்த முறை கேரளத்தில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய சூத்திரதாரியாக திகழ்ந்த வி.டி. சதீஷன், மக்கள் செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக திகழ்ந்த வி.டி. சதீஷன் கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக இன்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற இந்த இழுபறி, யார் முதலமைச்சர் என்ற இழுபறிக்கு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. கே.சி. வேணுகோபால், ரமேஷ் சென்னிதாலா, வி.டி. சதீஷன் ஆகியோர் பெயர் பரிசீலிக்கப்பட்ட சூழ்நிலையில் சதீஷன் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கேரள மாநிலத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக வி.டி. சதீஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.